ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீடராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வீட்டிலே உள்ள அம்மா காலையில் எழும்பி நேரத்தோடு ஸ்நானங்களெல்லாம் நிறைவு செய்து பாத்திரங்களெல்லாம் கழுவி வைத்து பால் காய்ச்சி அதிலே அந்த பால் சுவாமி படங்களுக்கு ஒரு கிண்ணத்திலே கல்கண்டு போட்டு நைவேத்தியம் செய்தால் அந்த வீட்டிலே லக்ஷ்மி வந்து குடிக்கொள்வாள். இது காலங்காத்தால் இறை நாமக்களை பாடக்கூடியவர்கள் பாடலாம், ஸ்தோத்திரங்களை பாடலாம், கந்தட்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதியை ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கள் பாடலாம், அல்லது சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். எது நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் எதுவே நமக்கு முடியலையா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 108 தரம் சொல்லி பாருங்கள். அந்த இடத்திலே சாநித்தியம் வந்து சேரும். அந்த ஒலிகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, வைப்ரேஷன். அந்த ஈர்ப்பு சக்திகள் ஒவ்வொரு ஒலிகளுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு ஒலிக்கும் சக்தி இருக்கிறது. அதனால் இறைவன் ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றி என்று போற்றப்படுபவர். இறைவன் இசையின் வடிவமாக இருப்பவன், ஓசையின் வடிவமாக இருப்பவன், ஒளியின் வடிவமாக இருப்பவன், நாதத்தின் வடிவமாக இருப்பவன், வேதத்தின் வடிவமாக இருப்பவன். அருணகிரிநாத சுவாமி அழகாக சொல்வார், இந்த இறைவன் எப்படி எப்படி எந்தெந்த வடிவங்களெல்லாம் இருப்பான். நாதவிந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ. நாதவிந்து நாத வடிவாக இருப்பவன், வேத வடிவாக இருப்பவன், பிந்து வடிவாக இருப்பவன், ஒளியின் வடிவாக இருப்பவன், ஒளியின் வடிவமாக இருப்பவன், ஓசையின் வடிவமாக இருப்பவன். அந்த இறைவனை நாம் இந்த இல்லங்களிலே, அதனால தான் முன்னைய காலத்திலே நம் முன்னோர்கள் ஒரு புதுமனை கட்டுகின்ற பொழுது சுவாமி அறை தாய் அறை என்று முதலிலே சுவாமி அறைக்குத்தான் அங்கே வேலை முடித்து இந்த குடிபுறலிலெல்லாம் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு முன்பாகவே சுவாமி அறையைத்தான் முதலிலே செய்து கொள்வார்கள். அவ்வாறு ஒரு முக்கியத்துவம் இந்த வெள்ளிக்கிழமையிலே. லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு நிறையணுமா? வீட்டில் முதல்ல வீட்டிலே
கோயிலாக வச்சுக்கோங்க வீட்டை, துப்புரவாக இருங்கோ, லக்ஷ்மி ஓடி வந்து உட்கார்ந்துருப்பா. அப்படி இல்லையா, காலங்காத்தால் 7 மணிக்கு தான் எழும்புவோம், எழும்புகிற போதே கையடக்க தொலைபேசியோடு தான் எழும்புவோம், அம்மாவும் அப்படி தான், பிள்ளையும் அப்படி தான், மருமகளும் அப்படி தான், பேரப்பிள்ளைகளும் அப்படித்தான் என்று சொன்னால் அந்த வீட்டில் காலையில் எழும்பி சாமி கும்பிட்றதில்லை, குளிக்கிறதில்லை, சாமி படத்துக்கு பூ வைக்கிறதில்லை, சாம்பிராணி போடுறதில்லை, வேத மந்திரங்களோ தேவார திருவாசகங்களோ இசை பாமாக்களோ சிவபுராணமோ பாடுவதில்லை என்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி மகாலட்சுமி இடத்தை விட்டு ஓடிடுவாளாம். அந்த இடத்துக்கு மகாலட்சுமியுடைய அக்கா வருவா, மூத்த தேவி வீட்டுக்குள்ளே வந்து பூந்துருவாம். அந்த நிலை நமக்கு இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் நிறையவனங்களுடைய வீடு என்ற நல்ல எண்ணத்தோடு வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, தினமுமே நாம் இந்த வீட்டிலே சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். தெய்வீகமாக இருக்கும் வீடே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற நல்ல எண்ணத்தோடு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.